என்ன பொருட்களை கொடுத்தாலும், என்ன உயர்வை கொடுத்தாலும், அல்ல என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதிலே வருகிற சந்தோஷத்தை காட்டும். அல்லது நாம் எதை வாஞ்சிக்கிறோமோ அது கிடைக்கும் போது வருகிற சந்தோஷத்தை காட்டிலும் இயேசுவை நாம் கொண்டாட வேண்டும். Hallelujah. Hallelujah. We have to celebrate Jesus every day in our life. Then our life will be a blessed life. Hallelujah. 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 நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனை கொண்டாடி மகிழ்வோம். யாருக்காக நமக்கு கவலை வேண்டாம். பக்கத்துல நம் ஆண்டவராகிய இயேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. மற்ற காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, வீணான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். வீணான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வேன் அன்பினால். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வேன் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி கிருபையினால். தாங்கி கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மனவாளனே. சொல்லுவா, மகிழ்ச்சியின் மகுடம். ஓ, நம்முடைய மகிழ்ச்சியின் உச்சகட்டம் இயேசுவாக இருக்க வேண்டும். பரமா மகிழ்ச்சியின் மகுடம் என் மனவாளனே. திரும்பி பார்ப்போம். மகிழ்ச்சியின் மனவாட்டியுடைய மகிழ்ச்சி மனவாளராக இருப்பது போல நம்முடைய மகிழ்ச்சி இயேசுவாக இருக்க வேண்டும். பகவீர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, வீணான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். வீணான
தாவீது தன் மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அவன் அந்த கொள்ளை கொண்டு போகப்பட்டது. கூட இருந்த நபர்கள் அவனை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள், கல்லெறிய வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அவன் பெலன் போக மட்டும் அழுதான். துக்கம் தாங்க முடியவில்லை. அவன் இருதயத்திலே வேதனை. ஓ ஹல்லேலூயா! தான் ஒரு பெரிய வீரனாய் இருந்தும் மனைவி பிள்ளைகளை காப்பாற்ற முடியவில்லையே, அவர்களை இனி நான் காண்பேனோ? ஓ ஹல்லேலூயா! சத்துரு அவர்களுக்கு என்ன தீங்கை செய்திருப்பான் என்று அவன் நினைத்து அவன் உள்ளம் உடைந்து அழுதான். அவனுக்கு பலனே இல்லை. யுத்தம் செய்வதற்கோ சத்துருக்களை பின்தொடர்வதற்கோ அவனுக்கு பலனே இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே கூட அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துக்கம் அல்லது நஷ்டம் அல்லது காரியங்கள் நடைபெறாத போது நமக்கு பலனே இல்லாமல் போகிறது. ஆனால் தாவீதுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவன் அழுதான், வேதனைப்பட்டான், அவனுக்கு பலனே இல்லை. என்ன செய்வது என்று தெரியல. அவன் எப்பொழுதும் செய்ததை செய்தான். தன் தேவனாகிய கர்த்தருக்குள் அவன் என்ன செய்தான்? திடப்படுத்திக் கொண்டான். கர்த்தரை தன் பலனாக கொண்டான். கர்த்தரை முன்பாக வைத்து நோக்கினான். கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவன் பலப்பட்டான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் பலவீனத்தின் நேரத்திலே, துக்கத்தின் வேளையிலே இப்படி பலனை பெறுவது? தேவனை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருக்குள் என்றால் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், ஆகையால் நான் என்ன செய்வதில்லை? அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா! அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! ரபா ஷாதாரா லபா ஷாதாரா லபா ஓ ரபா துலேலே ஷெதேலே. ஹல்லேலூயா! எல்லா வேளையிலும் சாதாரண நல்லா இருக்கும் போது எப்போதும் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ளு. தாவீது எப்படி அந்த சூழ்நிலையை கர்த்தரை நோக்கி பார்க்க முடிந்தது? அவன் சாதாரண சூழ்நிலை கூட, மகிழ்ச்சியின் வேளையிலே கூட அவன் என்ன செய்தான்? தேவனை மறக்கவில்லை, எப்பொழுதும் தேவனையே நோக்கி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உடன்படிக்கை பெட்டி வந்த போதிலும் அதற்கு முன்பாக நடனமாடி தன் வஸ்திரம் விலகத்தக்கதாக அவன் தன்னையே மறந்து கர்த்தரை ஆராதித்தான். ஹல்லேலூயா! உங்களே மறந்து நீங்கள் கர்த்தரை ஆராதித்திருக்கிறீர்களா? அந்த திரள் கூட்டம், திரள் ஜன கூட்டம், அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கையை பின்னாக வருகிறது, முன்பாக செல்லுகிறது. தாவீது அவர்களை பற்றி நான் கவலை, நான் ராஜா, நான் மேன்மை உள்ளவன், ஜனங்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் அதை நினைக்கல. அவன் தன்னை மறந்தான். அவன் தேவனை நேசித்த போது அவன் தன்னை மறந்தான். ஹல்லேலூயா!
கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அவர்களை மறந்து விடுவார்கள். அவன் சொல்கிறான் அந்த மிகாலத்தில், நான் இதை காட்டிலும் நீசன், நான் எம்மாத்திரம் கர்த்தாவே, நான் எம்மாத்திரம். ஓ ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய இருதயம் திருப்பப்பட வேண்டும். வெற்றி காண வேண்டுமா, ஜெயம் வேண்டுமா, பலவீனத்திலே பலன் கொள்ள வேண்டுமா, இருதயத்தை முற்றிலுமாக தேவன் பக்கமாக திருப்ப கற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிறவர்கள் தான் அவர் பக்கமாக நம்முடைய இருதயத்தை திருப்ப முடியும். அவருடைய இருதயத்தை திருப்ப முடியும். அவர்கள் தான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் சகிக்க முடியும். ஹல்லேலூயா. இயேசு ஏன் விதமான விபரீதங்களை சகித்தார்? அவர் நம்மை நேசித்தபடினாலே எல்லாவித விபரீதங்களை சகிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். தேவன் அவரை நொறுக்க சித்தமானார், அதுக்கும் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கர்த்தரை உண்மையாக நேசிப்பாய் என்றார், ஹல்லேலூயா, எதற்கும் உன்னை விட்டுக் கொடுப்பாய். உனக்கென்று எதையும் நீ வைத்துக் கொள்ள மாட்டாய். எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக உதவி செய்கிறார், ஆகையால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறபடியால் என் முகத்தை கற்பாரையை போல் ஆக்கினேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனோடு இருந்த ஜனங்கள் அவனை கல்லெறிய வேண்டும் இருந்தபோது கர்த்தர் அவனை வெட்கப்படுத்த மாட்டார் என்று அவன் அறிந்திருந்தான். ஆகையால் அவன் முகத்தை கற்பாரை போல மாற்றினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் அதுதான் தாவீதுடைய அனுபவமும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர்.
பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பு. நம்மை சிக்ஷித்தாலும் ஒரு அன்பினால்தான் சிக்ஷிக்கிறார். நம்மை ஒரு நெருக்கத்தின் பாதையிலே நடத்தினாலும் அவர் அன்போடு தான் நடத்துறது அல்லாமல் நம்மை வெறுத்து நம்மையிலே கசந்து கொள்ளுகிற தேவன் அல்ல. எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஒருபோதும் அவரிடத்திலே கசப்பு இல்லை. அவர் நம்மை கசந்து கொள்ளாத ஒரு தேவன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான், அவருடைய தயவோ நீடித்து இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய அன்பை தியானிங்கள். ஒவ்வொரு நாளும் meditate upon God's love, God's mercies. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாக இருந்து தேவன் மேல் உள்ள அன்பு பெருகும். தேவனுடைய அன்பை நினைக்கிற வேளையிலே, தேவனுடைய அன்பை வசனத்தின் மூலமாக தியானிக்கிற வேளையிலே உங்களுக்குள்ளாக இருக்கிற தேவன் மேல் உள்ள அன்பு பெருகும். ஹல்லேலூயா. பிசாசு உங்களை கர்த்தருக்கு விரோதமாக மனத்தாங்கலடைய செய்வான். அதை நீங்க என்ன செய்யணும்? கடிந்து கொண்டு தேவன் மேல் உள்ள அன்பிலே பெருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பு எப்படிப்பட்டதா? கிறிஸ்துவுடைய அன்பு அகலம், உயரம், ஆழம், அறிவுக்கு எட்டாத அன்பு. நம்முடைய அறிவுக்கு எட்டாதது தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. மனுஷனுடைய அன்பு இவ்வளவுதான். மனுஷனுடைய அன்பை எடப்படலாம். தேவனுடைய அன்பு நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. நம்முடைய ஆத்மாவில் இருந்துதான் அவரை நேசிக்கிற வேளையிலே அவருடைய அன்பு வெளிப்படும். ஹல்லேலூயா. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அநேகரால தேவனை அறிய முடியல. ஏன்? அவங்களுக்குள்ளே என்ன இல்ல? அன்பு இல்லை. தேவன் மேலே ஒரு அன்பு இல்லை. தேவன் மேலே ஒரு நேசம் இல்லை. நேசம் இல்லை. தாவீது சொல்லும்போது நேசரே, சாலமோனின் உன்னத பாட்டிலே கூட சொல்லுகிறார், சொல்லும்போது நேசர், நேசர் 10,000களிலே சிறந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த நேசரோடு அன்பை பெற்றான், அன்பை பகிர்ந்து கொண்டான். அந்த நிலைமைக்குள்ளாக நாம் வர வேண்டும். அவன் இழந்து போன அந்த உறவு, அது இழந்து போன சுபாவம், சாயல் என்றால் சுபாவம், தெய்வீகமான சுபாவம். தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தேவ சாயல், தேவனுடைய சுபாவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆதாம் அவன் என்ன செய்தான்? அவனை தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படி அவனை சிருஷ்டித்தார். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சாயலாகவே பிறந்தார்கள். அந்த பாவ சாயல், அந்த முரட்டாட்டமான சுபாவம், அந்த கீழ்ப்படியான சுபாவம், அந்த கசப்பு, அந்த விரோதம், பகைமை உள்ளவனாக மாறினான். தேவ சாயலாக அன்பு, சாந்தம், ஹல்லேலூயா, நீடிய பொறுமை, எல்லாவற்றையும் அவன் இழந்தான். ஆமென். அந்த சாயலை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அப்பொழுதுதான் நாம் இயேசுவோடு கூட நடக்க முடியும். We can walk with him, we can talk with him, we can hear him. Hallelujah. Intimacy begins when we have godly nature. தேவ சாயலாக ஏன் மாறணும்? அப்போதான் தேவனோடு இன்டிமசி, ஒரு நெருங்கின ஐக்கியம், ஒரு அன்பின் ஐக்கியத்துக்குள்ளாக கடந்து வர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Praise the Lord, glory to Jesus, hallelujah. Rava shadara lava shadara lava, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Praise the Lord, hallelujah, hallelujah. Rava shadara lava shidirileve shidara lava. Hallelujah. நம்முடைய இயேசு அவர் நம்பத்தக்கவர். எல்லா சூழ்நிலும் நீங்க நினைக்கிறீங்களா நான் கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று? அந்த சூழ்நிலும் அவர் நம்பத்தக்கவர். சாத்தான் தான் யூதாஸ் காரியத்தை பயன்படுத்திட்டு அவன் கை வச்சுட்டான். அவனை குற்றம் சாட்டினான், அவனை அழிவுக்குள்ளாக நடத்தினான். இயேசு அதற்காக நம்மை ரட்சிக்கவில்லை. இயேசு அதற்காக நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வழியாக நாம் சென்றாலும்
அவர்தான் நம்பத்தக்க தகப்பன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அறிக்கை செய்யுங்கள், அறிக்கை செய்ய உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விசுவாசம் பெருகும். நம்பத்தக்க தகப்பனே கூப்பிட்டு பாருங்க. நம்பத்தக்க தகப்பனே, என் கேடகமே, என் துருகமே, என் மகிமையே. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் போது வரும்போது, எதிரான சூழ்நிலைகள், எதிரான வார்த்தைகள், எதிரான காரியங்கள் நடக்கும் போது சொல்லுங்க, நம்பத்தக்க தகப்பன். பிசாசு சொல்றானா, உனக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். ஓ ஹல்லேலூயா, இதில் நீ அமிழ்ந்து போக வேண்டியதான். நோ, சொல்லு, நம்பத்தக்க தகப்பன் அவர். நம்பத்தக்க தகப்பன், என்னை சிருஷ்டி கர்த்தர் அவருடைய ஜீவனை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. மற்ற எல்லாவற்றையும் செய்வார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்த போதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தம்மை தாமே அவர் மறுதளிக்க மாட்டார். விடுதலையை பெற்றுக்கொள், ஒரு ஜெயத்தை எடு. இயேசுவின் நாமத்தினாலே தீவிரமாக செயல்படு. ஒரு அக்கினி உன் ஆவியை பற்றி பிடிப்பதாக, ஒரு நேச அக்கினி, ஒரு நேச தழல் கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொண்டு பின்பற்றும்படியான ஒரு அக்கினி உன்னை பிடிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே, ஓ எல்லா பலவீனமான எண்ணங்கள், சோர்வான எண்ணங்கள், தோல்வியான எண்ணங்கள் ஓ முறிந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தின் சத்தம் கேட்கட்டும் உங்கள் காதுகளிலே. அவர் இல்லாதவைகள் இருக்கிறதை போல அழைக்கிற தேவன். ஒன்றும் இல்லாமையிலிருந்து உருவாக்க வல்லவர். ஹல்லேலூயா. உனக்காக உருவாக்குவார், உனக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். விசுவாசத்தின் மூலமாக பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. குருவி சிறிய போதரவே சிலாரலபரலபா. நீ தோல்வியாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கானவள் அல்ல, நன்மைக்கு எதுவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓ விசுவாசத்தை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவிசுவாசமான பொல்லாத இருதயத்தை கடிந்துகொள். பொய்யின் சத்தங்களை அற்புதமாக்க, பொய்யனை கடிந்துகொள். இயேசுவின் நாமத்தாலே சாத்தானை அவர்கள் காணிக்கையாக தான் வைத்திருக்கிறார். உன் தலைக்கு மேலாக அல்ல, உன்னை ஆளுகை செய்யும்படி அல்ல, நீ அவனை மிதிக்கும்படிக்கு சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும்படி உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Wonderful Jesus. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? சத்துவங்களின் தேய்களும் விதைகளும் சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுவதற்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று முறை ஏன் நீ தோல்வி? ஏனால மேற்கொள்ள முடியல? நீ பிசாசுடைய பொய்களை விசுவாசிக்கிறபடினால. சத்தியத்தை விசுவாசித்துப்பார். வேதம் சொல்லுகிற விசுவாசித்துப்பார். வேதம் உன்னை ஹோ ஹல்லேலூயா, நீ தோல்விகளை ஹோ ஜெயமாக மாற செய்வார். ஓ ரபாதாரா லபா ஷதாரா லபா சிவிரிலிபி காத்துலெலெபெலெலெபே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரமா ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பன். ஹல்லேலூயா. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே, உம்மைத்தானே நம்பியுள்ளே. நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளே.
worship you, Lord. Hallelujah. Oh, hallelujah. Worship His majesty. Hallelujah. Majesty. Worship His majesty unto Jesus. Be all glory, power and praise. Hallelujah. Hallelujah. Majesty. Worship His majesty. Unto Jesus be all glory, power and praise. Majesty. Worship His majesty.
worship His majesty. Unto Jesus be all glory, power and praise. Majesty, kingdom of God. எவ்வளவு மாட்சிமை நிறைந்தவர் தெரியுமா? மகிமையின் தேவன். மகிமை 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 மகிமையினால் நிரப்புவார். மகிமையினாலே மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. மகிமையினால் நிரப்பும் இயேசுவின் majesty, kingdom authority flows from His throne unto His own, His sanctum reign. His authority, His kingdom flows from His throne to His own. அவருக்கு சொந்தமான ஒரு இடத்திலே அவருடைய சிங்காசனத்திலிருந்து அவருடைய ராஜ்யத்தின் வல்லமை, அவருடைய ராஜ்யத்தின் அதிகாரம் பாய்கிறது. ஓ ஹalleluya! வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையால் போ, புறப்பட்டு போ, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவி. நீ அதிகாரம் இல்லாமல் பலவீனமாக அதிகாரம் உள்ள ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறது போல இருக்கிறாயே. சொன்னார், வானத்திலும் பூமியில, வானத்திலே மாத்திரமல்ல, பரலோகத்திலே மாத்திரமல்ல, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, ஓ பூமியிலே அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏன் பயந்து ஒளிந்து, ஓ ஹalleluya, இறக்கப்பட்டு வாழ வேண்டும்? உன் தேவன் அவர் மாட்சிமை நிறைந்தவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் மகிமையின் ராஜா. Worship Him. Hallelujah, hallelujah. Oh, Rabba, Rabba, Shadara, Rabba, Shadara, Rabba. Let us be filled with the Spirit. Hallelujah, hallelujah. One
soul. வாருமே தேவாவியே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. வந்திருந்தும் ஏலேஷிலே மலவா வந்திருந்தும் ஆவியை பொழிந்து எழும்பிட அக்கினியை ஊற்றுங்கப்பா. ஒரு மனமாய் இருந்து கேட்போம். ஆவியை பொழியும் அக்கினியை ஊற்றி எரிந்திட செய்யும். ஆவியை பொழிந்து எழும்பி உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க, உமக்காக எழும்பி பிரகாசிக்க, எல்லாமான கிரிகளை செய்ய திரும்பிக்கமா. ஆவியை பொழிந்து எழும்பிட மகா எழும்பிட செய்யப்பா. உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியை கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஓ மக்கென்று இருந்து பிரகாசிக்க ஆவியை பொழிந்து எழும்பிட ஊற்றி ஒரே வாழ்க்கை சீக்கிரம் கரைந்து மறைந்து போகிறது. ஆவியை உருவாசேவே என்னுடைய ஆவின் நிலத்தை இரட்டிப்பாக தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். வாருமே வாருமே தேவாவியே. வாருமே உயிர்ப்பிக்கும்படி எங்களை உயிர்ப்பிக்கும்படி வாங்கப்பா. வாருமே வந்திறங்கும் வாருமே தேவ வாருமே வந்திறங்கும் தூய அவரலவா. Holy Spirit, come Holy Spirit, குவிமையாக come Holy Spirit. வாங்க பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளே வாங்க, என்னை ஆளுகை செய்யப்பா. அந்நிய ஆண்டவர் மார்கள் என்னை ஆண்டார்கள், அவைகளுடைய ஆண்டவரே அவளை கடிந்து கொள்ள நீரினை ஆளுகை செய்க. ஆண்டவரே நீரினை ஆளுகை செய்க. நீங்க முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஓரே சிதறிவே சிதாரலவா இதாரலவா சிதறிவே. நல்ல தகப்பனே, நம்மாட வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய ஆவி பலன் வரும். உம்முடைய ஆவியானவர் ஆண்டவரே வேதம் சொல்லுவது எங்கள் மேல் வரும்போது நாங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் சாட்சிகளாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, உம்முடைய ஆவியினுடைய பலத்தை தாங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லும்போது அவன் எலியாவினுடைய ஆவியும் வல்லமையுடையவனாக இருப்பான் என்று சொன்னீரே. கர்த்தாவே, அப்படியாக எங்களை உம்முடைய ஆவியின் பலத்தினாலே, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினாலே எங்களை பலப்படுத்தி, ஆண்டவரே எங்களை உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்கென்று எங்களை பயன்படுத்துங்கப்பா. உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் வெளிச்சமாக இருக்கும்படி செய்வீராக. உரவா ஷதரலவா ஷதரலவா உரலலவா ஷிதரலவா.
ஆவியின் வரங்கள் கிரியை செய்வதாக, ஆவியின் வரங்கள் கிரியை செய்வதாக, கிருபா வரங்கள் கொடுக்கப்படுவதாக. அந்த யாவரையும் ஆசீர்வதியும். நம் ஆளுகளிலும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கும். கர்த்தர் தந்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அந்த வார வல்லமைகளை மேற்கொண்டு கர்த்தரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.